ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுலபமாக பருப்பே இல்லாமல் டக்குன்னு பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பருப்பு இல்லாமல் சாம்பாரை இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆயில் போட்டுக்கலாம். ஆயிலும் நல்லா காயிட்டுங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ரெண்டுமே எடுத்துக்கலாங்க. பொதுவாக சாம்பாருக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுப்போம். இது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுருலாங்க. வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். ஸோ நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதுவும் நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லாவே மேஷ் ஆகிடணுங்க. ஸோ நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தக்காளி வெந்து வரணும். பாருங்கள், தக்காளியும் நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காய், அதாவது நம்ம சாம்பாருக்கு என்னென்ன காய் எடுத்துப்போமோ அந்த காய் எல்லாமே ஆட் பண்ண போகிறோங்க. நீங்கள் என்ன காய் வீட்டில் இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், முருங்கைக்காய் எடுத்திருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக மேராக்காய் எடுத்துருக்கோங்க. இந்த 3 காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாம்பார் காய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம இதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். காரத்துக்கேற்ப பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூளுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாம்பார் பவுட்ரு, குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் ஸ்பார்க் வீடியோவிலே இருக்குதுங்க. நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி விட்டுறலாங்க. கொஞ்சம் வேகணும் நம்மளுக்கு காய். ஸோ பாருங்கள், தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுனா அது சீக்கிரமாக வேகும் உங்களுக்கு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மசாலா அரைக்கணுங்க. அதுக்காக பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காவை பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா 3/4 அளவுக்கு குக்காகி வந்திருக்கும். பாருங்கள், ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் இதில் அரைச்ச தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ண போகிறோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார்னாவே பொதுவாக கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், தண்ணி எடுத்துக்கலாம். இது இன்னொரு 10 நிமிஷம் நம்மளுக்கு குக் ஆகணுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இன்னொரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அப்போ காய் வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகி வந்துடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். வாவ், பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சாம்பார் நம்மளுக்கு பருப்பே இல்லை, ஆனால் நல்லா கமகமன் வாசனையோடு நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு ஆட் பண்ணலின்னு சொல்லவே மாட்டாங்க. பார்த்தா அந்த அளவுக்கு சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக, ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம பவுல் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா சூடான ஒயிட் ரைஸுக்கு வச்சு சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் பருப்பு இல்லாமல் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.